என் பொண்ணுக்கு பர்த்டே சர்ப்ரைஸாக நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒகேனக்கல் ஃபால்ஸ் தாங்க. அவனுக்கு வந்து குளிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆற்றுல இந்த மாதிரி அருவிலலாம் குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் இப்போ வந்துட்டு ஒகேனக்கல் ஃபால்ஸ் தாங்க போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது அந்த போகிற வளைவுலாம். ஆனால் பட் இந்த போகிற வளைவில் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக தான் போய் ஆகணும். வளைவுலாம் ரொம்ப பயங்கரமாக ஆபத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு என் பையன் வந்துட்டு போகிற வழியிலலாம் ஃபுல்லாக மங்கியாக இருந்ததுனால நான் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீச் ஆயாச்சு அந்த பிளேஸுக்கு. நாங்களும் வந்து மெயின் ஃபால்ஸுக்கு வந்துட்டு அங்கே நடந்து போகணுங்கிறதுனால பார்க்கிங் ஏரியா இருந்துச்சு. அதில் கார் பார்க் பண்ணிட்ட அப்புறம் நாங்களும் உள்ளே வந்து போயாச்சுங்க மெயின் ஃபால்ஸுக்கு. அதுக்கப்புறம் குரங்கு ஒன்று இருந்ததுனால என் பையன் அந்த குரங்கை பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தான். இங்கே வந்து பார்க்கும்போது மழை ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது சுற்றி வந்து துணி கடையும் ஃபுல்லாக வந்துட்டு மாங்காய் கடை, அந்த ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் போன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த தண்ணியை பார்க்கும்போது. அந்த தண்ணியெல்லாம் பார்த்து வீடியோஸ் எல்லாம் எடுத்தேங்க. நமக்கு எப்போவுமே இது தானே வேலையை, வீடியோ எடுக்கிற வேலை தானே யூடியூப் போடுறது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. குளிக்கிற அளவுக்கு இருந்துச்சு, ரொம்பலாம் இல்லை, ஓகே தான், குளிக்கலாம் இந்த பிளேஸில். இந்த டைமில் நிறைய பேர் மீனெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதே போகும்போதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மீன் பிடிச்சி தரேன், சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து நாங்கள் ஒன் டே பண்ணுறதுனால வந்துட்டு நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே மாங்காவும் வாட்டர்மெலன் என் பொண்ணு பிடிக்கும்னால அதுவும் வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கல்லுக்கிட்டலாம் போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. மீனெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக க்யூட்டாக போயிட்டு இருந்துச்சு தண்ணிக்குள்ளே. பிடிக்கலான்னு பார்த்தா அது பிடிக்க முடியாது நம்மளால். அதுக்கப்புறம் மங்கி வந்து நாங்கள் அந்த வாட்டர்மெலன் எது சாப்பிட்டாலும் வந்து கையில் வந்து பிடுங்காமல் விட மாட்டேங்குது. ஸோன்னு சொல்லிட்டு நாங்களும் அதுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் மங்கி கிட்ட சேஃபாக இருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் குழந்தைங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் மீனை வாங்கி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி பிளேஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அங்கே போனால் வந்து எண்ணெய் குளியல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பாருங்கள்.